மகர ராசி மற்றும் மகர லக்னம். மகரத்தை தொட்டவன் கெட்டான். ஏங்க இந்த மாதிரி மகரத்தை தொட்டவன் கெட்டான்? எப்பவுமே காலபுருஷனுக்கு 10வது வீடு தொழில் ஸ்தானம். சனீஸ்வர பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு. நல்லவன் கெட்டவன் இந்த ராசிக்கு தெரியவே தெரியாது. எப்பவுமே எல்லாருமே நம்மள மாதிரி நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. அதனாலதான் என்னமோ நிறைய லாஸ் சந்திச்சிருக்கீங்க கடந்த காலத்துல. தன்மானம் சிங்கம் மகரத்துக்கு ரொம்பவே அதிகம். எப்பவுமே புன்னகையோடு இருக்கக்கூடிய ராசி. அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாத ராசி, நினைக்காத ராசி. தான் உண்டு தன் வேலை உண்டு. அது என்னங்க தான் உண்டு தன் வேலை உண்டு? எப்பவுமே வேலையை தவிர்த்து ஒன்று யோசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்காத ராசி, அதை பற்றி யோசிக்காத ராசி. இன்னைக்கு யாரும் கலங்காத அளவுக்கு கலங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி. வாழ்க்கையில் நிறைய பக்குவப்பட்டிருக்கீங்க. இந்த கடந்த காலம் எல்லாமே உங்களுக்கு இந்த 7.5 சனி காலத்துல எல்லாமே பக்குவப்பட்டு இன்னைக்கு மனசுல ஒண்ணு வெளிய ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்துல தான் பேசிட்டு இருக்கீங்க தவிர்த்து உங்களோட மனசுல என்ன நினைக்குதோ அதை பேசுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. சிம்பிளிசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. 2வது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே மத்தவங்களுடைய ஸ்டேஜ்ல இருந்து யோசிச்சு பார்ப்பீங்க. தனக்கு சுயநலம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத ராசி. அமைதியா எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ராசி. ஆட விட்டு அடக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு இந்த ராசியோட கெத்து போயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரத்தை எந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் அடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்து என்னை நிப்பாட்டியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் நீங்க எழுதி வச்சிருக்கலாம். 2021 to 24 வாழ்க்கையில பெரிய கேள்விக்குறி, நிறைய கஷ்டங்களையும், நிறைய வாழ்க்கை பாடங்களையும் சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த டைம் பீரியட் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் யோசிக்காம சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு மனக்குழப்பங்கள், மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் ஏராளமா குடுத்துருக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க மத்தியில அத்தனையுமே கருத்து சொல்ற அளவுக்கு, நம்மள பார்த்து கருத்து சொல்ற அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலும், பிரச்சனை நம்ம இடத்துக்கு தேடி வருது. அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கும் துளியும் காரணம் இல்லாம இருந்தாலுமே, அது ஏதோ ஒரு வழியில பார்த்தீங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஒண்ணு குடுத்துட்டே இருக்கு. ஒதுங்கி போனாலும் பிரச்சனை, திமிருங்கிற பேச்சு, ஒதுங்காம அமைதியா இருந்தாலும் ஏன் கலந்துக்க மாட்டேங்க? ஏன் நீ முன்ன மாரி இருக்க மாட்டேங்கிற? அப்படிங்கிற மாதிரி. என்னால முடிஞ்சத வாழ்க்கையில எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். ஆனா மத்தவங்க எனக்கு எதுவுமே பண்ணல. ராசிக்கு 7ஆம் வீடு சந்திரனா இருக்கிறதுனால, எப்படி கடக ராசி மத்தவங்களுக்கு குடுத்தே வாழ்ந்து அழிஞ்ச ராசின்னு சொல்றோம். அந்த மாதிரி அதுல பாதி வச்சுக்கலாம் மகரம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் நெறைய விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்காத விஷயங்கள், தொழில் சார்ந்த ரகசியங்கள், பணம் எப்படி சம்பாரிக்கிறது, இந்த இடத்துல இவ்வளோ காசு இருக்கு, இந்த பணத்துல இவ்வளோ காசு இருக்கு, இந்த தொழில்ல இவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம, இன்னைக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு 2025 பிப்ரவரி மாத பலன்கள். இனியாவது நல்லது நடக்குமா? ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த எவ்வளோ மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வென்று வெளியே வர்றதுக்கு உண்டான ராசிநாதன் நல்லா பலமா இருக்காரு. இந்த 2025 பிப்ரவரி மாதம் ராசியிலே சூரியன். இதுக்கு முன்னாடி பாருங்க அஷ்டமாதிபதி ராசியில. இதுக்கு மேல ஒரு கஷ்டம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இந்த கடந்த 1 மாதமாகவே ரொம்ப கலங்கிட்டு இருக்கீங்க. சொல்லப்போனா சூரியன் எப்போ சிம்மத்துக்கு வந்தாரோ, சிம்மத்துக்கு பார்த்தாரோ, அப்பவும் ஒரு தடவ. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப ராசியிலே அஷ்டமாதிபதி இருக்காது. இதுக்கு மேல ஒரு விஷயங்கள் விட்டு குடுத்தே இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு. 15/2/2025 மேல சூரியன் பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துக்கு பயணிக்கிறாரு. அதனால ஒரு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அங்கேயே சனீஸ்வர பகவான் இருக்காரு. ராசிக்கு 3ல சுக்கிரன் மற்றும் ராகு, ராசிக்கு 5ல குரு பகவான், ராசிக்கு 6ல செவ்வாய். இத்தனை நாளா 7ல நீசம் அடைஞ்சிட்டு இருந்த செவ்வாய் இன்னைக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று மிதுன ராசியில இருக்காரு. ராசிக்கு அஷ்டமத்துல கேது பகவான் இருக்காரு. அதே போல புதன் பகவானும் 15/2/2025 மேல கும்பத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல. இது எப்படி இருக்க போகுது? நிறைய பண கஷ்டத்தை குறைக்குமா? மன கஷ்டத்தை குறைக்குமா? பொருளாதாரத்துல ஏற்றம் வருமா? இழந்ததை மீட்டுருவோமான்னு உங்க மனசுல 1000 கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நாங்க பாதிப்பு அடைஞ்சு இன்னைக்கு நிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம். இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கண்டிப்பாக கேட்குது. எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்தோட தொடர்பு பெறுது. இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நல்லது. என்ன சொன்னாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்வாதாரம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட
ஏற்றங்களை குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக, நிச்சயமாக குடுப்பார். அதேபோல அப்பா, அம்மாவுடைய ஆதரவு. பொருளாதாரத்தில நான் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சம்சாரத்துக்கு தெரியாம பண்றேன். என் தம்பி எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறான். என் அக்கா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் பொருளாதாரத்தில பெரிய உதவிகள் செஞ்சுட்டுருக்கேன் அவங்களுக்கு. ஆனா, இன்னைக்கு நான் ஒரு பணம்னு கேட்கும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்னோட பணத்தையே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால எனக்கு மன உளைச்சல்கள் ரொம்ப இதனால அப்பா, அம்மாவோடைய சங்கட்டங்கள் 1000. அதாவது என்ன பேசினாலுமே அப்பா, அம்மா சங்கட்டங்கள் இந்த காலத்துல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக வரும். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால, அப்பா சார்ந்த கஷ்டத்தையும், குழந்தை சார்ந்த கஷ்டத்தையும் அள்ளி குடுப்பாருங்க. என்ன விஷயத்துல நீங்க ஆசைப்படுறீங்களோ, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா பரவால்ல அப்படின்னு நெனைக்கும்போது, அந்த விஷயத்த மட்டும் தான் கையில புடிச்சு வச்சுக்குவாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை, மறைமுக எதிரிகளையும், தொந்தரவுகளையும் ரொம்ப அதிகமா குடுத்துருக்கிறாரு. போறவன், வரவன் எல்லாமே இந்த ராசிக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்க ஏற்கனவே தெரியும். சூதுவாது, வஞ்சனை இதெல்லாமே தெரியாம இருக்கிறதுனால, மனசுல பட்டத வெளிப்படையா பேசி, அதன் மூலியமாக பல பிரச்சனைகள சந்திச்சிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல முதல் தர யோகமாக ஃபினான்ஷியல் ஹெல்ப் பொருளாதாரத்துக்கு உண்டான வழி பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா பிறக்கும். அப்பா, அம்மா சார்ந்த ஆதரவுகள் கிடைக்கும். இன்னைக்கு இத்தன நாளா அவங்களுடைய பொருளாதாரத்தில ஒரு பெரிய உதவி எதிர்பார்க்காம, மன கஷ்டங்களோட, கசப்புகளோட பயணிச்சுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் மனக்கசப்புலருந்து விடுதலை. அதேபோல பொருளாதார உதவி இந்த அப்பாக்கு தெரியாது, நான் இத்தன நாளா சேமிச்சு வச்சிருக்கேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு உங்க அம்மா உங்களுக்கு கண் முன்னே முக்கியத்துவம் குடுக்கறத நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக பார்க்கலாம். அதேபோல நான் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கடுமையா. ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கேன். என்னால ஜெயிக்க முடியுமா? முடியாதான்னு தெரியல. அங்கேயே பல வருஷங்கள் இருக்கலான்ட்டு இருக்கேன். பொருளாதாரத்தில நான் பின்னோக்கி சென்றுட்டேன். இந்த கடந்த 2, 3 வருஷமாக என்னால பெருசா சம்பாரிக்கவே முடியல. இனி வரக்கூடிய காலங்கள்ல பொருளாதாரத்துக்கு உண்டான வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளலாமா? அதன் மூலியமாக நான் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்கும். கோவத்த கம்மி பண்ணணும். மகரத்த பொறுத்தவரை இப்ப கோவம் தான் அதிகம். ஏன்னா, செவ்வாய் இத்தன நாளா வந்து 7ஆம் பார்வையாக ராசிய பார்த்துட்டு இருக்கறனால, சொந்த பந்தங்கள் இம்பார்ட்டன்ட்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நெனச்ச காரியம் கைகூடணும். இத்தன நாளா என்ன பேசினாலும், மத்தவங்க பேசினாலும் கண்டுக்காம இருந்தீங்க. அதே சமயம் கோவப்பட்டு திட்டியும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 2 விஷயமாவே நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. 2 வருஷமாகவே இது நடந்துட்டு இருக்குது. சில நாள் நல்லா இருக்கிறதும், சில நாள் பிரச்சனைக்கு போறதும் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல செவ்வாயோடைய பார்வை இல்லாதனால, 7ஆம் பார்வை இல்லாதனால, நீசமடைஞ்சு பார்க்காதனால, இனி எல்லாத்துலயும் ஒரு தெளிவு கிடைக்குங்க. இது கரெக்ட்டு, இது தப்பு, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். பிசினஸ்ல ஜொலிக்கக்கூடிய காலம். இத்தன நாளா அப்படின்னா என்னங்க பிசினஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குமா? முடியுமா என்னால? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய், ஜெயிச்சு காட்டக்கூடிய காலம். பிறருடைய பேச்சை கேட்டு நெறையா விஷயங்கள் தடங்கல் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே இல்லாம, இனி வரக்கூடிய காலங்கள்ல சாதிக்கக்கூடிய காலங்கள், சாதிக்கக்கூடிய வலிமை, வாட் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு, இனிமேல் எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொண்டு போகக்கூடிய, ஒரு பாசிட்டிவிட்டியோட கொண்டு போகக்கூடிய காலமாக, மகரத்துக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக மொத்தம் இந்த பிப்ரவரி மாத கோச்சாரம் வந்து, உங்கள இருக்கிறதுலருந்து அடுத்த ஸ்டெப்பு எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலமாக இந்த 2025 பிப்ரவரி மாதம் மகரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். இப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% பொருந்தும். கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில நிச்சயமாக பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.